ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபைக்காய் ஸ்தோத்திரம், கிருபைக்காய் ஸ்தோத்திரம், கிருபைக்காய் ஸ்தோத்திரம், கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கிருபைக்காய் ஸ்தோத்திரம், கிருபைக்காய் ஸ்தோத்திரம், கிருபைக்காய் ஸ்தோத்திரம், கிருபைக்காய் ஸ்தோத்திரம், கிருபைக்காய் ஸ்தோத்திரம், கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you Lord. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே.
ஜெபிக்கவே எனக்காக ஜெபிக்கவே கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே. நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த அருமையான உபவாச நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் இந்த பகல் வேளையில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வர கர்த்தரைகளை பலப்படுத்தி இருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்திலே எங்களோடு ஆங்காங்கே தங்கள் வீடுகளிலே இணைகிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும் அந்த ஜெப அபிஷேகம், ஜெப மேகம் ஒவ்வொருவரையும் மூடுவதாக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவேளையிலே நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தடைகள் மாறட்டும், உம்முடைய நாமம் உயர்த்தப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையிலே இந்த ஜெபத்திலே எங்களோடு இணைகிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய நாமத்தை பாடல்கள் மூலமாக சில நிமிடங்கள் மகிமைப்படுத்துவோம், ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆட்கொள்வாராக. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். சேர்ந்து
Permiso
ஜெபம் தான் நமக்கு உயிரே. ஜெபம் இல்லாத கிறிஸ்தவன் செத்த கிறிஸ்தவன் என்று சொல்லுவார்கள். ஸ்தோத்திரம். ஜெபிக்காத கிறிஸ்தவன் செத்த கிறிஸ்தவன். ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் போதாது, ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நாட்கள் கர்த்தர் நம்மை ஜெபிக்கிறவர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆங்காங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த ஜெப சிந்தையோடு தொடர்ந்து முன்னேறுவோம். கர்த்தர் நல்லவர். இன்னொரு பாடல், இன்னொரு பழைய பாடல், இந்த ஜெபத்தை மேன்மைப்படுத்துகிற இன்னொரு பாடல். என் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே, என் கோட்டை என் தஞ்சம், உம்மை நான் நாடி வந்தேன். சேர்ந்து பாடுவோம்.
கர்த்தாவே நான் காத்திருப்பேன். கண்ணீரின் ஜெபம் கேளும், கருணையின் பிரவாகம் நீர். ஆமென். ஸ்தோத்திரம். பிரவாகம்னா அப்படியே புரண்டு வர்றது. ஸ்தோத்திரம். மழையை திறந்தா, அணையை திறந்தா எப்படி தண்ணி பிரவாகித்து அப்படி திரள வருதோ அதுபோல கர்த்தருடைய கருணை, கர்த்தருடைய கிருபை, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய அந்த தயவு, ஸ்தோத்திரம், நம்முடைய தேசத்தின் மேல, நம்முடைய தேசத்தின் மேல நம்முடைய கண்ணீரின் ஜெபம் கொண்டு வரும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள், ஸ்தோத்திரம், இன்னும் உற்சாகமா கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிறோம். 4வது சரணத்தை நம்ம மறுபடியும் பாட போறோம். நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே காத்திருப்பேன், கண்ணீரின் ஜெபம் கேளுமே, கருணையின் பிரவாகம் நீரே. மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே காத்திருப்பேன், கண்ணீரின் ஜெபம் கேளுமே, கருணையின் பிரவாகம் நீரே. சேர்ந்து பாடலாம். அவரை நாம் நோக்கி கூப்பிடும் போது எதுவும் சொல்லுகிறது, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு சமீபமாய் வருகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் நம் சமீபமாய் வருகிறார். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று
கடலையும் காற்றையும் அமர்த்தி அங்கே ஒரு அமைதலையும் ஒரு சமாதானத்தின் சூழ்நிலைகளையும் அவர் ஏற்படுத்தினார். ஆமென். இந்த கால வேளையிலே அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறார், கேட்கிறவராக இருக்கிறார், கேட்பவராக இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அப்படியே தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு அவன் 15 நிமிடம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை நாம் துதிக்க போகிறோம், கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய சமூகத்திலே நாம் அவரை தொழுது கொள்ள போகிறோம். ஸ்தோத்திரம். நீங்க எங்க இருந்தாலும் ஆமென் முடிஞ்ச முழங்கால் படியிடுங்க. இல்லாவிட்டால் நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளிலேயே ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த ஜெபத்தின் ஆவியை உணர்ந்தவர்களாக, அந்த ஜெபத்தின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, அந்த ஜெபத்தின் மேகத்தை உணர்ந்தவர்களாக இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே ஹalleluya கர்த்தரை நாம் சில நிமிடங்கள் ஆமென் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஹalleluya அவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். 2-3 நிமிஷம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus. Hallelujah hallelujah hallelujah. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah. எத்தனை பேர் கர்த்தரை துதிக்கிறீங்க, எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. Thank you Lord. நன்றி நன்றி நன்றி. இயேசுவே கூப்பிட்டு அவருக்கு மகிமை செலுத்துங்க. உங்க வீடுகளிலே அந்த சத்தம் வரட்டும். ஆமென் ஆமென். உங்க தெருக்களிலே அந்த சத்தம் தொனிக்கத்தக்கதாக, நீங்கள் இருக்கிற பகுதியிலே அந்த சத்தம் தொனிக்கத்தக்கதாக ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்க எல்லாம் சத்தமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாலிபர்கள் எல்லாம் கர்த்தரை சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. Thank you Lord. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்து பாவம் நீங்கிட கழுவி விட்டி உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமக்காக இவ்வளவு வேகமாய் போகிற இந்த காலங்களில் உமக்காக வாழத்தக்கதாய் என்னை பிரித்தெடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கிராமத்துல, இந்த ஊர்ல, இந்த பட்டணத்துல, இந்த தேசத்துல உமக்காக வாழ என்னை தெரிந்து கொண்டீரே, உமக்காக வாழ என்னை பிரித்தெடுத்தீரே, உமக்காக ஊழியம் செய்ய என்னை தெரிந்து கொண்டீரே. We worship you Jesus. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே ஹalleluya. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்து பாவம் நீங்கிட கழுவி விட்டி. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்து பாவம் நீங்கிட கழுவி விட்டி. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் கைகளை சொல்லுங்க. தகப்பனே நன்றி தகப்பனே.
தெய்வம் நன்மை செய்யும். ஆமென். நன்றி பலிபீடம் கட்டுவோம். கரங்களை தட்டி நல்ல தெய்வம் நன்மை. இருளின் அதிகாரம் இருளின் அதிகாரமாக விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரமாக விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறேன். நன்றி பலிபீடம் கட்டுவோம். ஆமென். நல்ல தெய்வம் நன்மை செய்கிறார். ஓஹோ, நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். எதிராய் வாழ்ந்து வந்த இருளுலகை ஒப்புர வாக்கினி உம்ரத்தா. எதிராய் வாழ்ந்து வந்த உலகை ஒப்புர வாக்கினி உம்ரத்தா. தூரம் வாழ்ந்து வந்த எங்களை அருகில் கொண்டு வந்தாவினார். தூரம் வாழ்ந்து வந்த எங்களை அருகில் கொண்டு வந்தாவினார். நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறேன். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். ஆமென். குற்றம் செய்ததால் மறித்திருந்தோம். இயேசுவோடு கூட எழச் செய்தீர். குற்றம் செய்ததால் மறித்திருந்தோம். இயேசுவோடு கூட எழச் செய்தீர். இருவரினாலே ரட்சித்தீரே. உன்னதங்களிலே உட்காரச் செய்தீர். இருவரினாலே ரட்சித்தீரே. உன்னதங்களிலே உட்காரச் செய்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறேன். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி ஆமென். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் நல்லா சத்தம் உயர்த்தி இடத்துல சோதரம் பண்ணும். குற்றம் செய்ததால் மறித்திருந்தோம். இயேசுவோடு கூட எழச் செய்திருக்கிறார். கிருபையிலே ரட்சித்திருக்கிறார். உன்னதங்களிலே உட்கார செய்திருக்கிறார். இருளின் அதிகாரத்தை அகற்றி இயேசு அரசுக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிராய் வாழ்ந்து வந்து தூரம் வாழ்ந்து வந்த நம்மை இன்றைக்கு அவருடைய அருகில் வாழ, அவரோடு வாழ, அவருடைய கிருபையை, அவருடைய
அபிஷேகத்தையும் நமக்கு அவர் தந்திருக்கிறபடியினால கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி 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 நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. தூரம் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை இன்றைக்கு அவரோடு கூட வாழும் ஒரு பாக்கியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இருக்கிற இடங்களை சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அவரோடு வாழ ஸ்தோத்திரம், அவரோடு வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். இயேசுவே ஹalleluya. எதிராய் வாழ்ந்து வந்த இவ்வுலகை ஒப்புரவாக்கி உம்ரத்தத்தால் தூரம் வாழ்ந்து வந்த எங்களை அருகில் கொண்டு வந்தீர் ஆவியினால். தூரம் வாழ்ந்து வந்த எங்களை அருகில் கொண்டு வந்தீர் ஆவி. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தூரம் வாழ்ந்து வந்த எங்களை அருகில் கொண்டு வந்தீர் ஆவியினால். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சொல்லுங்க நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. தூரமா இருந்தோம், இன்னைக்கு அவரோடு வாழ ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் தூரமா இருக்கிறாங்க, ஸ்தோத்திரம். அவரோடு இருக்க வேண்டிய அநேகர் இன்னைக்கு அவரை விட்டு ரொம்ப தூரமா இருக்கிறாங்க, ஸ்தோத்திரம். இளைய குமாரன் போல தகப்பனோடு கூட இருக்க வேண்டிய இளைய குமாரன் இன்னைக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிறான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, நீங்க தூரத்தில் இருக்கிறீங்களா? கர்த்தரோட தகப்பனோட இருக்கிறீங்களா? தூரமா இருந்த உங்களை அவரோடு தான் இருக்கும்படி கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். அவரோட இருக்கிறவர்கள் அவருடைய ஆசீர்வாதங்களை முழுவதுமாய் சொந்தரிக்கிறார்கள். தூரம் வாழ்ந்து வந்த எங்களை அருகில் கொண்டு வந்தீர் ஆவியினால். தூரம் வாழ்ந்து வந்த எங்களை அருகில் கொண்டு வந்தீர் ஆவியினால். எஸ் லார்ட். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். தூரம் வாழ்ந்து கொண்ட எங்களை உம்மோடு வாழும் சாக்கியங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே எங்களை போல, அதாவது நாங்கள் வாழ்ந்தது போல தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற லட்சங்கள் கோடிகள் எங்கள் தேசத்திலே அவர்கள் எல்லாரும் உம்மோடு கூட வாழும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாட்களிலே நாங்கள் தொடர்ந்து அதற்காக ஜெபிக்க, கதற, புலம்ப ஆண்டவர்களை பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கும்படி கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள்
உங்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். ஒரு இக்கட்டான காலங்களிலே நாம் இப்படியாக கர்த்தருடைய சமூகத்தை தேட, கர்த்தருடைய சமூகத்திலே காணப்பட தேவன் தந்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக நாம் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்க போவதற்கு முன்பதாக ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த 14 வசனங்களையும் நாம் இந்த காலை வேளையிலே சேர்ந்து வாசிக்க போகிறோம். வேதாகம் எடுத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம். ஒருவேளை வேதாகம் கையில் இல்லாவிட்டால் நீங்கள் வாசிப்பதை கவனியுங்கள், வார்த்தைகளை கவனியுங்கள். பின்பு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடை இருந்தது. அவர், ஆமோசே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் உள்ளது, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும், எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்து விடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ண, எளியவர்களை விழுங்கி, நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறைய அதிகமாக்கி, கள்ளத்தராசினால் வஞ்சித்து, தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் கொள்ளும்படிக்கும், தானியத்தின் பலரை விற்கும்படிக்கும், நாங்கள் கவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும், நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களை இதை கேளுங்கள். அவர்கள் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார். இது நிமித்தம் தேசம் அழவும், அதில் குடிகள் எல்லாம் துக்கிக்கவும், எங்கும் நதிகளாய் புரண்டோடவும், எகிப்தின் ஆற்று வெள்ளத்தை போல் அடித்து வெறும் பெருவெள்ளமாகவும் வேண்டாமோ. அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி, பட்டப்பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி, உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுகளை எல்லாம் புலம்பலாகவும் மாற பண்ணி, சகல அறைகளிலும் இரட்டையும் சகல தலைகளிலும் மொட்டையையும் அறிவித்து, அவருடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமானமாக்கி, அவருடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள். அந்நாளிலே சௌந்தரியம் உள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். தானே உன் தேவனுடைய ஜீவனை கொண்டு, பெயர் சபா மார்க்கத்தின் தேவனுடைய ஜீவனை கொண்டும் என்று சொல்லி சமாரியாவின் தோஷத்தின் மேல் ஆணையிடுகிறவர்கள் விழுவார்கள், இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டார்கள் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே நாம் ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய தேசத்தின் சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். அவைகளை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே 1300க்கும் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 15 பேர் மரித்து போனார்கள். ஆனாலும் கடந்த 2-3 நாட்கள் குறைய ஆரம்பித்திருக்கிறது, கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி வருகிறார்கள்.
தேசத்திலே இந்தியாவிலே 13,000 பேருக்கும் அதிகமாய் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். 400 பேருக்கும் அதிகமாய் மறித்து போனார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டுடைய கரத்திலே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். லட்சங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது தேசத்திலே. நாம் என்றைக்கும் எப்பொழுதுமே நிர்விசாரமாக இருக்கக்கூடாது, இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். இன்றைக்கு காலையிலே ஒருவர் சொன்னார் செய்தியிலே, ஒருவேளை ஊரடங்கு உத்தரவு 3ஆம் தேதி முடிந்தாலும் அல்லது வைரஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்க சாதாரணமாக உங்க வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அந்த வைரஸ் காத்துல தான் இருக்கும். 5-6 மாதங்கள் எப்போ வேணுமானாலும் மறுபடியும் அது மனிதனை தாக்கும் என்று ஒருவர் டிவியில் பேசிட்டு இருந்தார். ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய கால சூழ்நிலைகள் மோசமாகி கொண்டே போகிறது. ஸ்தோத்திரம். இவைகளை நாம் புரிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் மாலையிலே 7 to 8 மணி வரை ஏன் இந்த பாதை, ஏன் கர்த்தருடைய கோபம் தேசங்கள் மேல் என்று தியானித்து ஆண்டுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபித்து வருகிறோம். சனிக்கிழமை உபவாச கூட்டங்களிலே நான் நடத்தும் போதும் முதல் போன 2 சனிக்கிழமைகளிலே நாம் என்ன சொன்னோம்னா, இவ்வளவு பெரிய அழிவுக்கு, இவ்வளவு பெரிய ஆபத்துக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். யோனா அப்படிதான் சொன்னார். ஸ்தோத்திரம். என்னால்தான் நான் தான் அப்படின்னு சொன்னார். இந்த 8ஆம் அதிகாரத்துல, ஆமோஸ் 8ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இப்படி சொல்றாரு. 2வது வசனத்துல, இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். அவர் அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும். எல்லா இடத்திலும், 3ஆம் வசனம், எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்து விடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு அப்படிதான் தேசத்துல நடக்குது. ஸ்தோத்திரம். இந்த கொரோனா வைரஸ்ல மரித்து போகிறவர்களுக்கு புலம்புவதற்கு நேரம் கிடையாது, அல்லது பக்கத்துல போய் புலம்ப முடியாது. ஸ்தோத்திரம். சாதாரணமா ஒரு மரணம் அடைஞ்சதுன்னா ஒரு நாள் அதிகபட்சம் 24 மணி நேரம் வீட்டில் வச்சு சொந்த பந்தங்கள் எல்லாம் வர வச்சு மாலை போட்டு பன்னீர் தெளிச்சு ஐஸ் டப்பாவில் வச்சு ஸ்தோத்திரம் தண்ணி ஊற்றி துணியை போட்டு மூடி மொட்டை அடித்து ஸ்தோத்திரம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து செத்து போகிறவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். ஸ்தோத்திரம் இல்லையா? செத்து போனவங்களுக்கு முத்தம் கொடுத்து அனுப்புகிற ஆட்கள் இருக்காங்க நம்ம ஊரில். கர்த்தர் நல்லது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மரணம் இல்லாமல் இங்க வசனம் சொல்லுகிறது போல புலம்பல் இல்லாமல் எரிந்து விடப்படுவார்கள். பக்கத்துல போக முடியாது, அழ முடியாது, புலம்ப முடியாது, தொட முடியாது, பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மரணம் இங்கே அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா இடத்திலும் ஸ்தோத்திரம். எங்கேயோ இந்தியாவில் மட்டும் இல்ல, இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் அப்படி இல்லை, எல்லா இடத்திலும் தேசம் எங்கும் 213 நாடுகள்ல இன்னைக்கு இந்த மரணங்கள் நடந்துட்டு இருக்கு. 213 நாடுகள். அமெரிக்காவில் ஒரு நாளையில மட்டும் 2500 பேர் செத்துருக்காங்க 24 மணி நேரத்துல இந்த வைரஸ்னால. இப்போ நேரத்தையில இருந்து வல்லுநர்கள் என்ன கணிக்கிறாங்க அப்படின்னா, அடுத்த தாக்கம் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போக போகிறது. அமெரிக்காவை இப்போ ஆட்டி படைச்சுட்டு இருக்கு. அடுத்தது இது ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போக போகிறது. ஆப்பிரிக்காவில் பெரிய அழிவை கொண்டு வர போகிறது அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இதுக்கு யார் காரணம்? யாரு காரணம்? யோனா சொல்றாரு, நான் தான் காரணம். ஆமோஸ் 8ல ஸ்தோத்திரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 6வது வசனம், நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாதப்பிறக்கும், நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும்
எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே இதை கேளுங்கள். ஓய்வு நாளை அசட்டை பண்ணுகிற ஒரு கூட்டம். ஸ்தோத்திரம். இப்போ ஞாயிற்றுக்கிழமையும் வேலை செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமையும் சம்பாதிக்க போகலாம் அப்படின்ற ஒரு கால சூழ்நிலைக்கு இன்னைக்கு உலகம், சபை, விசுவாச மக்கள், ஊழியம் எல்லாம் வந்துடுச்சு. ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே போகலான்னா வேலைக்கு போகலாம், ஞாயிற்றுக்கிழமையும் சம்பாதிக்கலாம், ஞாயிற்றுக்கிழமையும் வருமானத்தை பார்த்துக்கலான்ட்டு. ஸ்தோத்திரம். ஆனா சத்திய வேலை என்ன சொல்லுதுன்னா, ஞாயிற்றுக்கிழமை விறகு பொறுக்க கூட போகக்கூடாது. ஸ்தோத்திரம். போன வருஷத்துல நான் ஒரு நாள் பேசியிருக்கேன், ஒரு 3 நாள் உபவாச கூட்டத்திலே 7 நாள் உபவாச கூட்டத்திலே தொடர்ந்து பேசும்போது சொன்னேன். ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை காலையில பால் வாங்க போகக்கூடாது. ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை காலையில டீ தூள் சீனி வாங்க கடைக்கு போகக்கூடாது. ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை காலையில டீ போடணும்னு உனக்கு தெரியும், நீ சனிக்கிழமையே வாங்கி வீட்டில் வச்சுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில எழுதி டீயை போட்டோமா, குளிச்சோமா, கிளம்பணுமா, சபைக்கு வரணும். ஸ்தோத்திரம். இதுதான் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற, வேதத்திலே தேவன் எழுதி கொடுத்திருக்கிற பிரமாணம். ஸ்தோத்திரம். ஆனா இன்னைக்கு இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு பெரிய திட்டம் போட்டு வச்சிருக்கோம், பிளான். சர்ச்சுக்கு போயிட்டு வந்த உடனே இங்க போனோம், அங்க போனோம். சர்ச்சுக்கு போவாட்டாதான் தப்பு, சர்ச்சுக்கு போவாட்டா ஏன் திட்டுவாரு, சர்ச்சுக்கு போவாட்டா ஸ்தோத்திரம் ஆண்டவர் கோபப்படுவார், சர்ச்சுக்கு போவாட்டா ஆண்டவர் தான் செலுத்திடுவார். அதனால இங்க பாருங்க, ரொம்ப கவனமா வாசிங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? ஓய்வு நாள் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே. ஸ்தோத்திரம். அப்ப இவங்க ஓய்வு நாளுக்கு போகாதவங்க எல்லாம் இல்ல. ஓய்வு நாள் எப்ப முடியும்? ஆராதனை எப்ப முடியும்? ஸ்தோத்திரம். 10 மணிக்கு ஆராதனை முடியும் அப்படின்னா அப்படியே பார்த்துட்டே இருக்கிறது. நம்ம 10:10க்கு பஸ் பிளான் பண்ணி வச்சிருப்போம். அல்லேலூயா. 10:15 பஸ்ஸை நம்ம திட்டம் போட்டு வச்சிருப்போம். 10 மணிக்கு ஆராதனை முடிச்சிருவார் ஐயா, 10:15 பஸ்ஸை பிடிச்சோம்னா 11 மணிக்கு அங்க போயிடலாம். ஸ்தோத்திரம். அந்த ஊருக்கு போயிடலாம், அந்த விசேஷத்துக்கு போயிடலாம், இந்த விசேஷத்துக்கு போயிடலாம், அல்லது அந்த காரியத்துக்கு போயிடலாம், இந்த காரியத்துக்கு போயிடலாம். நம்ம பல திட்டம் போட்டு வச்சிருப்போம். பாருங்க, இங்க வசனம் சொல்லுது, இதை கேளுங்கள். இப்படி சொல்லுகிறவர்களே இதை கேளுங்கள். கர்த்தருடைய கோபம் தேசத்தின் மேல் பெருவெள்ளமாய், 8வது வசனத்தின் கடைசியில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, பெருவெள்ளமாக ஆற்று வெள்ளத்தை போல கர்த்தருடைய கோபம் தேசத்தின் மேல் வருகிறது. ஸ்தோத்திரம். 6 நாள் திட்டம் போடுறோம். திங்கட்கிழமை இதை செய்யணும், செவ்வாய்க்கிழமை இதை செய்யணும், புதன்கிழமை இதை செய்யணும், வியாழக்கிழமை இதை செய்யணும், வெள்ளிக்கிழமை இதை செய்யறோம், சனிக்கிழமை இதை செய்யணும், திட்டம் போடுறோம். ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஒரே ஒரு திட்டம் தான் இருக்கணும். இன்னைக்கு நான் ஆராதனைக்கு போவேன், இன்னைக்கு நான் கர்த்தரை ஆராதிப்பேன், சண்டே கிளாஸ்ல பங்கெடுப்பேன், வாலிபர் ஐக்கியத்துல நான் பங்கெடுப்பேன், பெண்கள் ஐக்கியத்துல பங்கெடுப்பேன், ஆண்கள் ஐக்கியத்துல பங்கெடுப்பேன், திருப்தியா சாப்பிடுவேன், பொறுமையா சபையில இருந்து சந்தோஷமா சாயங்காலம் 5 மணி ஆனாலும் 6 மணி ஆனாலும் பொறுமையா நான் வீடு திரும்புவேன். இன்னைக்கு நமக்கு அந்த பொறுமையே கிடையாது. இதை சொன்னா சிலருக்கு கோபம் வரும். ஸ்தோத்திரம். அது என்ன அங்க 5 மணி வரைக்கும் ஐயா வீட்டுல, அது என்ன அங்க 5 மணி வரைக்கும் 6 மணி வரைக்கும் ஐயா வீட்டுல? சில வீடுகள்ல இந்த குழப்பங்கள் இருக்கும். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, ஓய்வு நாள் எப்படி முடியும்னு, எப்ப முடியும்னு காத்திருக்கிறவர்களே, தேவனுடைய கோபம் ஆற்று வெள்ளத்தை போலவும் பெருவெள்ளத்தை போலவும் தேசத்தின் மேல் வருகிறது. எல்லா இடங்களிலும் ஜெபிக்க சொன்னா சிலருக்கு கோபம் வருது. ஸ்தோத்திரம். பெற்றோருக்கும் கோபம் வருது. அது என்ன ஐயா என் பிள்ளை அப்படி திட்டுறாரு? ஸ்தோத்திரம். நான் எதுக்கு திட்டினேன்? நான் என்ன சொன்னேன்? என்ன சொல்லிட்டேன்? ஜெபம் பண்ணாததுன்னு ஜெபம் பண்ணல, பைபிள் வாசிக்கல, தினமும் அனுப்புகிற கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கல, வீட்டுல வர என்ன வேலை? இப்படிப்பட்டவர்களுக்கு நித்தம் தேவ கோபம் தேசத்துல வருது. நேற்றுக்கு சாயங்காலம் அதெல்லாம் தியானிச்சோம். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம் இப்ப கொஞ்ச நேரம். நேற்றுக்கு சாயங்காலம் என்ன நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம்னா, செப்பனியா 1:6, எபிரேயர் 10:37-38, தேவனை மறந்து போனவர்கள், பின்வாங்கி போனவர்கள். பெரிய தெருவில் சில பிள்ளைகளுக்கு எல்லாம் என் மேல கோபம்.
ஐயா அப்படி கத்திட்டாரா, ஐயா அப்படி சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்றேன், ஒன்னாலதான் தேவனுடைய கோபம் தேசத்துல பெருகிட்டு இருக்கு. இனியாவது ஜெபம் பண்ணு. ரட்சிக்கப்பட்டு எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை வருஷம், ஞானஸ்நானம் எடுத்து எத்தனை வருஷம், ஒன்னால இன்னும் 10 ஆத்துமா ரட்சிக்கப்படலையே. உன் மூலமா அந்த தெருவே ரட்சிக்கப்பட்டிருக்கணுமே. கர்த்தருடைய ரட்சித்த நாள் என்ன, எவ்வளவு நாள் ஆயாச்சு? நீயே ஒழுங்கா ஜெபம் பண்ண மாட்டேங்கிற, நீ ஒழுங்கா பைபிள் வாசிக்க மாட்டேங்கிற, நீ ஒழுங்கா ஆராதனைக்கு வர மாட்டேங்கிற. சொன்ன உனக்கு கோபம் வருது. சொன்ன கோபம் வருது. ஐயோ ஐயா திட்டாரு, ஐயோ ஐயா சொல்லிட்டாரு. பிள்ளைக்கு கோபம் வருது, பெற்றோருக்கும் கோபம் வருது. வசனம் சொல்லுது, மூலமா கர்த்தர் கோபப்பட்டு தேசத்தின் மேல் வாதையை அனுப்பி எல்லா இடங்களிலும் பிரேதங்கள் விழுகிறது. இப்பவாது வளர்வடைகிறான் பார்த்தா இப்ப வளர்வடைய மாட்டேங்கிற, இப்ப வளர்வடல. இதுக்கு முன்னாடி சரி ஐயா திட்டாங்க எப்படியோ ஓடிடுச்சு, இப்பவும் வளர மாட்டேங்குது, இப்பவும் திருந்த மாட்டேங்கிற. இப்பவும் வீட்டுல நாடகம் ஓடுது, இப்பவும் வீட்டுல டிவி சீரியல் ஓடுது, இப்பவும் வீட்டுல படம் ஓடுது. எனக்கு தெரியும் விசுவாசி வீட்டுல ஓடுது. ரொம்ப கவனம் வேணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஸ்தோத்திரம். மாசம் ஆனா திருமணத்துக்கு வாய் பழக்கிறது. வீட்டுல 24 மணி நேரம் டிவி சீரியல் தான். அப்புறம் எங்க கிராமம் ரட்சிக்கப்படும்? எப்படி உன் வீட்டுல இருக்கிறவங்க ரட்சிக்கப்படுவாங்க? எப்படி உன் குடும்பம் ரட்சிக்கப்படும்? மத்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வர்றது கிடையாது. திருவிழா இன்னும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்துடுறது, கையையும் வாயையும் பிளந்துடுறது. திருவிருந்துக்கு தோற்றம்ன்றது மற்ற 3 ஞாயிற்றுக்கிழமை சபையில ஆளா காணாது. 1000 முறை தெருவில் உட்கார்ந்து சபையை குறை சொல்றது, ஊழியக்காரங்க குறை சொல்றது. இப்படியெல்லாம் சபையும் கிறிஸ்தவம் இருக்கிறதுனால தேவனுடைய கோபம் இறங்கி வருது தேசத்தின் மேல். உணர்வடை வசனம் என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லுது? ஸ்தோத்திரம். உணர்வடை, மனம் திரும்பணும், சபை மனம் திரும்பணும், விசுவாசிகள் மனம் திரும்பணும், ஊழியர்கள் மனம் திரும்பணும். நான் ஏற்கனவே ஒரு முறை ஒரு சம்பவத்தை சொன்னேன். ஒரு முறை நான் மன்னார்குடியில இருந்தேன், காட்டு மன்னார்குடி ஜிஹெச்ல. ஒரு பிலிவரை, ஒரு விசுவாசிக்கு சொந்தக்காரங்க ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டு போனாங்க. அங்க ஜோமணி பிடிக்கும் போது இன்னும் ஒரு சபைக்கு போற ஒரு விசுவாசி அங்க வந்துச்சு. அது என்கிட்ட சொல்லுது, ஐயா நீங்க ரொம்ப சத்தம் போடுறீங்களாமே சபையில, சபைக்கு வராட்டா ரொம்ப கோவப்படுறீங்களாமே. எங்க ஐயா அப்படி கிடையாது. எங்க ஐயா தங்கமான மனுஷன், திருவிருந்து வராட்டாலும் கோவப்பட மாட்டாரு, உபவாசம் கூட்டத்துக்கு வராட்டாலும் கோவப்பட மாட்டாரு, நீ வந்தா போதும்னு சொல்லுவாரு. எங்க ஐயா ரொம்ப தங்கம். நான் சொன்னேன் நீ அங்கேயே போ. இன்னைக்கு அப்படி சபைகள் இருக்கிறது, அப்படி ஊழியர்கள் இருக்கிறார்கள். திருவிருந்துக்கு மட்டும் வந்து சிங்கியடிக்கிற விசுவாசிகளுக்கு தோற்றம் சொல்லி அவர்கள் அன்போடு அரவணைக்கிற ஊழியர்கள் இன்னும் இருக்கிறாங்க. உனக்கு எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வர முடியலையா? பரவாயில்ல, திருவிருந்துக்கு மட்டும் வா. உனக்கு உபவாசம் கூட்டத்துக்கு வர முடியலையா? பரவாயில்ல. ஒரு நிமித்தம் தேவ கோபம் தேசத்தின் மேல பெருகுது. ஸ்தோத்திரம். நீங்க எங்க இருந்து இந்த சத்தத்தை கேட்டாலும் கவனமா இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். இதனாலதான் தேவ கோபம், இதனாலதான் தேவனுடைய அந்த வாதை. ஸ்தோத்திரம். நேற்றைக்கு இரவு தேவனுடைய சமூகத்தில் ஜபத்தோடு இருந்தபோது, இன்னும் கொஞ்ச காலம் நான் அமைதியா இருப்பேன், மறுபடியும் என் கோபம் பற்றி எரியும் அப்படின்ற வார்த்தை என் இருதயத்துல வந்துகிட்டே இருந்துச்சு. ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம் இல்ல, சும்மா தான் உட்கார்ந்து என் இருதயத்துல அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. என்ன வந்துகிட்டு இருக்குன்னா, இன்னும் கொஞ்ச காலம் நான் அமைதியா இருப்பேன், மறுபடியும் என் கோபம் இந்த தேசங்கள் மேல பற்றி எரியும். தெரியல என்ன நடக்க போகுது, எப்படி புரியல. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே உணர்வடைங்க. ஜெபிக்க ஆரம்பி, வசனம் வாசிக்க ஆரம்பி, எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு வரணும் ஒரு தீர்மானம் பண்ணு, உபவாசித்து ஜெபிப்பேன்,
டெய்லி 4 அதிகாரம் வாசிப்பேன் முடிவு பண்ணு. இதெல்லாம் சொல்லி தராத ஆலோசனைகள் கிடையாது. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலாவது உன் இருதயம் கர்த்தர் பக்கம் திரும்பட்டும். உன் இருதயம் கர்த்தரை தேடட்டும். உன் இருதயம் கர்த்தர் பக்கம் வரட்டும். ஜெபிக்கப்படும். இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்ப ஜெபிக்கப்படும். என்ன சொன்னாலும் இருதயத்தை கடினப்படுத்துகிற விசுவாசிகள். ஸ்தோத்திரம். எப்படி ஆலோசனை கொடுத்தாலும் இருதயத்தை, அதெல்லாம் அவர் அப்படி சொல்லிட்டாரு, இவர் இப்படி சொல்லிட்டாரு, அவர் அப்படியா கோவப்பட்டாரு, இவர் இப்படியா கோவப்பட்டாரு, ஐயா ஏன் என் பிள்ளை இப்படி சத்தம் போட்டாரு, ஏன் சத்தம் போட்டாரு, வசனத்தை வச்சுதான் பேசினாரு. உனக்கு உன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க தெரியல. உன் பிள்ளைக்கு மண்டையில 2 போட்டு போட்டு ஐயா சொன்னது நியாயம் தானே அப்படின்னு சொல்ல தெரியல உனக்கு. உள்ள அழுதவனா உனக்கு அழுக வருது சேர்ந்து. ஏன்னா நீ ஜெபம் பண்ண மாட்டே, உன் பிள்ளையும் ஜெபம் பண்ண விட மாட்டேன். இன்னைக்கு காலையில ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்க போறோம்? ஆண்டவரே, எங்க ஒவ்வொரு நல்ல உணர்வுள்ள இருதயத்தை தான். பின்வாங்கி இருக்கிறவங்க எல்லாம் மனம் திரும்பி வரட்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் உணர்வடையணும். ஆண்டவரே, ஜெபிக்கிறவங்களா மாறட்டும், ஊழியம் செய்யறவங்களா மாறட்டும். அபிஷேகத்தை பெற்றவர்கள், திருவிருந்துல பங்கெடுக்கிறவங்க கடமைக்காக கடமை கிறிஸ்தவனாக. ஸ்தோத்திரம். ஓய்வு நாள் எப்ப முடியும்? ஆராதனை எப்ப முடியும்? கூட்டம் எப்ப முடியும்? ஜெபம் எப்ப முடியும்? 1000 திட்டங்களை வகுத்து வச்சுட்டு. ஸ்தோத்திரம். ஆராதனை 10 மணிக்குன்னா 10:15 வர்றது சபைக்குள்ளால. 10 மணி வரைக்கும் தெருவுல வேலை, 10 மணி வரைக்கும் வீட்டுல வேலை, 10 மணி வரைக்கும் காலையில 10 மணிக்கு ஆராதனை, 10 மணிக்கு வரைக்கும் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். கிச்சன்ல வேலை, அடுப்பறையில வேலை. அன்னைக்கு காலையில துணி துவைக்க போறேன், அன்னைக்கு காலையில வீடு பெருக்கிற, சாணி ஒழுகுறேன். சனிக்கிழமை வரைக்கும் உனக்கு நேரமே கிடைக்கல. ஞாயிற்றுக்கிழமை ஆனா காலையில எழுந்துனா எல்லா வேலையும் நடக்கு. ஆராதனைக்கு வர்றதுக்கு 10:30 11 மணி. ஆசீர்வாதம் சொல்லி கண்ணை திறந்தா சபையில ஆள காணல. எங்க? அது எனக்கு அங்க போகணும், அதனால நான் வேலை முடிஞ்சோம்னா கிளம்பிட்டேன். ஒரு நிமித்தம் தான் தேவனுடைய கோபம் தேசத்தின் மேல வாதையாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை இன்னைக்கு காலையில நீ புரிந்து கொண்டால் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நாம இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் முழங்கால் படியிட்டு ஆமென் ஆண்டவருடைய சமூகத்துல நடுக்கத்தோட ஆமென் கண்ணீரோட ஸ்தோத்திரம் ஆமென். இதெல்லாம் இது ஏதோ இன்னைக்கு நான் புதுசா பேசுறதுலாம் இல்ல, உங்களுக்கு தெரியும், கேட்கிறவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் புதுசா பேசுறது இல்ல. ஸ்தோத்திரம். இது அடிக்கடி சொல்லப்படுற வார்த்தை தான், இது அடிக்கடி கேட்கிற வார்த்தை. ஆனா உணர்வு இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சிலர் இன்னும் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இன்னும் இருக்கிறாங்க. இயேசு சீக்கிரம் வரப்போறார். இந்த தேசத்தின் முடிவு சீக்கிரம் உண்டாக போகிறார். ஸ்தோத்திரம். நீ ரட்சிக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லாம போயிடும். நீ ஞானஸ்நானம் எடுத்து பிரயோஜனம் இல்லாம போயிடும். நீ திருவிருந்துல பங்கெடுத்தது பிரயோஜனம் இல்லாம போயிடும். இயேசு உன்னை கைவிட்டு போயிடுவாரு. அவருடைய வருகையில நீ போக முடியாது. ஞானஸ்நானம் எடுத்தது பிரயோஜனம் இல்லாம போயிடும். உன் அபிஷேகம் பிரயோஜனம் இல்லாம போயிடும். உன் அந்நிய பாஷை பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உன்னால ஜெபம் பண்ண முடியல. 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் இருக்கிற அந்த 1 மணி நேரம் ஜெபத்துல உன்னால குடும்பமா உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியல. தினமும் 1 மணி நேரம் ஜெபம், 14 மணி நேரம் சாயங்கால ஜெபம், அதுல உன்னால ஜெபம் பண்ண முடியல. நீ எடுத்த ஞானஸ்நானமும், நீ எடுத்த ரட்சிப்பும், நீ பெற்றுக்கொண்ட ஒவ்வொன்றும் வேஸ்டா போகுது. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் மனம் நம்பி ஹalleluya. முதல்ல உங்களுக்காக ஜெபிங்க, அப்புறம் பின்வாங்கி இருக்கிறவங்களுக்காக இரண்டாவது ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். இப்போ உங்களுக்காக ஜெபிங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஜெபிங்க. ஸ்தோத்திரம். நீங்க ஜெபிங்க, உணர்வுடன் ஜெபிங்க. ஹalleluya. எத்தனை ஓய்வு நாட்கள் அசட்டை பண்ணியிருக்கிறோம், எத்தனை ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகாம இருந்திருக்கிறோம், எத்தனை ஞாயிற்றுக்கிழமை 10 மணி ஆராதனைன்னா 10:15 வந்திருக்கிறோம், 10:05 வந்திருக்கிறோம். பாவம் 10 மணிக்கு ஆராதனைன்னா 9:55 சபைக்குள்ள இருக்கணும். ஸ்தோத்திரம். ஹalleluya. நீ 10 மணி தாண்டி வரணும்னா அது பாவம்.
இதனாலதான் தேவ கோபம் இன்னும் சிலருக்கு உணர்வா. சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, ஆமா என்னை ஐயா கவனிச்சு வச்சுக்கிட்டு என்னையே தான் பேசுறாரு. தோத்திரம். நான் இப்படி செய்யறதெல்லாம் ஐயா கவனிச்சுக்கிட்டு என்னைய பேசுறாரு. நீ எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல, இது வசனம், இது கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு காலைல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya, ஹalleluya. ஆராதனைக்கு நான் ஒழுங்கா போவேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, ஒழுங்கா ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என் பிள்ளைக்கு நான் ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நாலு அடி போட்டு ஜெபிக்க வைப்பேன்னு சொல்லுங்க. ஒழுங்கா பைபிள் வாசிக்க வைப்பேன்னு சொல்லுங்க. பெற்றோர் அடுத்து ஜெபம் பண்ணு, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உங்க தெருவில் இருக்கிறவங்களுக்கு இந்த செய்தியை சொல்லுங்க. உங்க கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த செய்தியை சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட நீ, அபிஷேகம் பண்ணப்பட்ட நீ, ஞானஸ்நானம் எடுத்த நீ, திருவிழாவில் பங்கெடுக்கிற நீ, ஸ்தோத்திரம், சரியா ஜெபிக்கிறது இல்ல, சரியா பைபிள் வாசிக்கிறது இல்ல, ஒழுங்கா சர்ச்சுக்கு வர்றது இல்ல, எப்ப ஓய்வு நாள் முடியும் காத்திருக்கிற ஒரு நிமித்தம் தேவனுடைய கோபம். இன்னைக்கு பிணங்கள், ஸ்தோத்திரம், சடலங்கள் தெருக்களிலே வீசப்படுகிறது. புலம்புகிறவர்கள் இல்லாமல் வீசப்படுகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? நான் உணர்வடைகிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற எத்தனை வாலிப பிள்ளைங்க ஜெபிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். உனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்க வந்து ஆராதனைக்கு வர்றதுக்கு வலிக்குது. ஒரு மணி நேரம் வந்து ஜெபிக்கிறதுக்கு உனக்கு வலிக்குது. ஸ்தோத்திரம். ஒன்னாலதான் தேவ கோபம், ஒன்னாலதான் தேவ கோபம். ஸ்தோத்திரம். உன் வீட்டு பக்கத்துல ஜெபம் நடக்குது, ஆனா ஒன்னால போய் ஜெபிக்க முடியல. உன் வீட்டுல இருக்கிற உன் பெற்றோர் உன்னை ஜெபிக்க அனுப்புறது இல்ல. ஒன்னாலதான் தேவ கோபம், ஒன்னாலதான் தேவ கோபம். நீ ஜெபம் பண்ண மாட்டேங்கிற, ஜெபிக்கிற நேரம் பார்த்து வீட்டை விட்டு வெளியே போயிடுற. இன்னைக்கு காலையில ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. நான் உணர்வடைகிற ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணு. என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணு. ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. என் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லு. என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லு. என் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லு. ஓய்வு நாள் அசட்டப்பட்டு இருக்கிற என்னை மன்னியும்னு சொல்லு. உம்முடைய ஆலய ஆராதனைகளை அசட்டப்பட்டு இருக்கிற என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லு. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபிங்க, ஜெபிங்க. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah. ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆமென், ஆமென், ஆமென். Thank you Lord, thank you Lord, thank you Jesus. Hallelujah. கிருபை உண்டாகட்டும், 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 கிருபை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். நான் வாசித்த அந்த ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தின் பின் பகுதி இப்படி சொல்லுகிறது. வசனம் கிடைக்க கூடாத, கேட்க கிடையாத ஒரு பஞ்ச காலம். ஸ்தோத்திரம். வசனம் கேட்க கிடையாத ஒரு பஞ்ச காலம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆகார குறைவினால் வருகிற பஞ்சம் அல்ல. ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ஜல குறைவினால் உண்டாகிய தாகம் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு உனக்கு ஆராதனை விருப்பம் இல்லை, இன்னைக்கு ஜெபம்னா உனக்கு நாட்டம் இல்லை. ஸ்தோத்திரம். சபைனா இன்னைக்கு உனக்கு ஆர்வம் வர மாட்டேங்குது. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல சர்ச்சுக்கு தான் வர முடியல. உங்க தெருவில், உங்க பக்கத்து வீட்டுல ஜெபம் நடக்குது, அதுலயாவது பங்கெடுங்க. அதுக்கு கூட மனம் இல்லை. வசனம் சொல்லுது, ஒரு நாள் இது கூட கிடைக்காத ஒரு நாள் வரும். ஸ்தோத்திரம். இது கூட கிடைக்காம நீ வீட்டுல இருந்து உன் மார்பு அடிச்சு அடிச்சு புலம்பும் ஒரு காலம் வரும். ஐயோ எனக்காக யார் ஜெபிப்பார், ஐயோ எனக்காக யார் ஆறுதல் சொல்லுவார்கள் என்று நீ புலம்பும் காலம் வருவதற்கு முன்னே இந்த கால வேளையில ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்திலே மனம் விரும்பி, ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு, கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து, ஹalleluya, ஹalleluya, அர்ப்பணித்து அர்ப்பணித்து. Thank you Jesus. ஆமென். நானும் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. நானும் அப்படி நடப்பேன், என் குடும்பத்தை நான் அப்படி நடத்துவேன் சொல்லுங்க. என் வீட்டில் இருக்கிற என் பிள்ளைகளை நான் அப்படி நடத்துவேன் சொல்லுங்க. என் பெற்றோருக்கு நான் அதை சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை தருகிறதற்காக ஸ்தோத்திரம்.
கிருபை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற தவறுகள் மாறட்டும். ஓய்வு நாள் எப்போ முடியும்னு காத்திருந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அசட்டை பண்ணியிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையில நாங்க பல வேலைகளை திட்டம் பண்ணி வச்சு ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் செஞ்சுட்டு, ஆராதனை முடிஞ்ச உடனே கொஞ்சம் செஞ்சுட்டு, ஆண்டவரே இப்படி பல திட்டங்களை நாங்க போட்டிருக்கிறோம். ஆண்டவரே, அந்த பாவத்தை எங்களுக்கு மன்னியும், அந்த தவறை எங்களுக்கு மன்னியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிக்கடி நான் ஒரு உதாரணத்தை சொல்லி இருக்கிறேன். ஸ்தோத்திரம். லால்பேட்டைக்கு போங்க, வெள்ளிக்கிழமை லால்பேட்டைக்கு போங்க. ஸ்தோத்திரம். அங்க அந்த வெள்ளிக்கிழமை அவருடைய மசூதியில அவர்கள் அந்த அந்த ஜெப வேளையில், அவங்களுடைய அந்த ஜெப நேரத்துல ஒருத்தர் கூட கடை திறக்க மாட்டோம். ஸ்தோத்திரம். எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் வருமானமா இருந்தாலும், அது போல தினமும் அவர்களுக்கு அந்த ஓதுற நேரம் வரும்போது ஸ்தோத்திரம், தன்னுடைய கடைகள் எல்லாம் பூட்டிட்டு ஆண்கள் எல்லாரும் போய்விடுகிறார்கள். ஸ்தோத்திரம். ஆனா நம்ம சபையிலே ஆண்கள் இருக்கிறார்கள், வாலிப தம்பிமார் இருக்கிறார்கள். ஒருத்தருக்கும் ஒரு உணர்வு கிடையாது. ஸ்தோத்திரம். ஒரு ஆணுக்கும் உணர்வு கிடையாது. ஸ்தோத்திரம். சில பெண்களுக்கு உணர்வு கிடையாது, சில வாலிபர்களுக்கு உணர்வு கிடையாது. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் அந்த உணர்வை தாருன்னு ஜெபிக்க பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நமக்காக ஜெபிச்சோம், இப்ப அடுத்தவங்களுக்காக ஜெபிங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம சபையில் இருக்கிற மற்ற விசுவாசிகளுக்காக ஜெபிங்க. உணர்வு இல்லாம இருக்கிற விசுவாசிகளுக்காக, பின்மாறி இருக்கிற விசுவாசிகளுக்காக, வாலிபர்களுக்காக, சகோதரர்களுக்காக ஜெபிங்க பார்க்கலாம். விசேஷமா thank you Lord, thank you Lord. இயேசுவின் நாமத்தினால் தகப்பனே, எங்கள் சபைகளிலே இருக்கிற வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சபைகளில் இருக்கிற சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஆனாலும் ஏன் ஞானஸ்நானம் எடுத்தோம், ஏன் ரட்சிக்கப்பட்டோம் தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, சபையின் அவசியத்தையும் முக்கியத்தையும் தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய வசனம் என்னன்னு புரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. எவ்வளவு கடிந்து சொல்லும், எவ்வளவு கடிந்து சொல்லி வசனங்களை சொல்லிக் கொடுத்தும் ஏற்க மனமில்லாமல், மனம் திரும்ப மனமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம், சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம், சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும். கடமை கிறிஸ்தவனாய், ஞாயிறு கிறிஸ்தவனாய், பண்டிகை கால கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பழக்க வழக்கங்கள் மாறட்டும். திருவிருந்துக்கு மட்டும் ஆராதனை, கிறிஸ்துமஸுக்கு சபை, புது வருஷம் ஆனா சபை, ஈஸ்டர் வந்துட்டா சபை, மற்ற ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வீட்டுல மாடு மேய்க்கிறதும், புல்லு வெட்டுறதும், தோத்திரம், வீட்டுல வேலை செய்யறதும், நாத்து நட போறதும், செடி புடுங்க போறதும். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஈஸ்டர் வந்துட்டா சபை, திருவிருந்து வந்துடுச்சுன்னா சபை. ஸ்தோத்திரம். கிறிஸ்துமஸா சபை, புது வருஷ ஆராதனையா சபை. ஸ்தோத்திரம். மற்ற ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இஷ்டம் போல வாழுகிற ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் இந்த காலங்களில் மனம் திரும்பட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அவர்களை தொடுவீராக, கர்த்தர் அவர்களை தொடுவீராக. ஜோமனே, ஜோமனே, கர்த்தர் அவர்களை தொடுங்கப்பா. அப்படிப்பட்ட விசுவாசிகள் மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும். இந்த காலத்திலே அவங்க உணர்ந்திடட்டும். மனம் திரும்பட்டும். ஆண்டவரே, இந்த காலத்திலே ஆகிலும் உணர்வடையட்டும். ஆண்டவரே, இந்த காலத்திலே ஆகிலும் உணர்வடையட்டும். ஆண்டவரே, இந்த காலத்தில் ஆகிலும் மனம் திரும்பட்டும். கடமை கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பட்டும், ஞாயிறு கிறிஸ்தவர்கள், திருவிருந்து கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பட்டும், பண்டிகை கால கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பட்டும். ஆண்டவரே, இது நிமித்தம் பிரேதங்கள் வழிகளிலே வீசப்படுகிறது, புலம்பல் இல்லாமல் பிரேத புலிகள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கோபம் ஆற்று வெள்ளத்தை போல, பெரு வெள்ளத்தை போல புரண்டு வருகிறதே. கர்த்தர் அவர்களை
கிருபைக்காய் ஸ்தோத்திரம், கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக உங்க ஜெபங்களில ஜெபிங்க. உணர்வோடு இருக்கிற பிள்ளைகள் ஆகுது ஸ்தோத்திரம். இந்த காரியங்களுக்காக கண்ணீரோட ஜெபிக்கணும் ஸ்தோத்திரம். நீங்களும் மற்றவங்களை பார்த்து அவன் மட்டும் ஜெபம் பண்றானா, அவன் மட்டும் சபைக்கு ஒழுங்கா போறானா, நான் மட்டும் ஏன் ஜெபம் பண்ணணும், நான் மட்டும் ஏன் சபைக்கு வரணும் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க வந்துடாதீங்க ஸ்தோத்திரம். உணர்வோட இருக்கிற விசுவாச பிள்ளைகள் நீங்க மற்றவங்களை பார்த்து ஸ்தோத்திரம் அவங்க ஜெபிக்கல, அவங்க சபைக்கு வரல, அவங்கள மட்டும் ஐயா ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாரு என்கிற ஒரு நிலைக்கு நீங்க போயிடாதீங்க. வசனத்தை பிடிச்சுக்காங்க. கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை நெருங்குங்க. நீங்க அப்படிப்பட்டவர்களுக்காக கண்ணீரோட ஜெபிங்க, பாரத்தோட ஜெபிங்க. அப்பாவின் சமூகத்துல உங்க கண்ணீர் ஊற்றப்படட்டும், அப்பாவின் சமூகத்துல மடங்கால் மடக்கப்படட்டும். கர்த்தர் நிச்சயமாய் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படியே இந்த வைரஸ், இந்த கொரோனா வைரஸ், இந்த கொள்ளை வியாதி ஸ்தோத்திரம் முற்றிலுமாய் மாறி போகும்படி தேசங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஜெபிச்சுக்கிட்டு வந்தீங்கல்ல, தினமும் ஜெபிக்கிறீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அதுபோல ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்க பார்க்கலாம். ஒரு 1 மணி நேரம் ஜெபத்தை ஒரு 2-3 நிமிஷத்துல ஜெபிக்க பார்க்கலாம். பாரத்தோட ஜெபிங்க, கண்ணீரோட ஜெபிங்க. அந்த கொரோனா வைரஸ் அழிக்கப்படட்டும் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேசங்கள் மேல, இந்தியா மேல ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். அமெரிக்கா, ஆமென். பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மன், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா ஸ்தோத்திரம். பிரேசில்ல பரவ ஆரம்பிச்சிருக்கு ஸ்தோத்திரம். ஸ்காட்லாந்து, நெதர்லாந்து, ஐர்லாந்து ஸ்தோத்திரம். ஆமென். டென்மார்க், ஆமென் ஸ்தோத்திரம். சீனாவுக்காக, ஹல்லேலூயா. ஈரான், ஈராக்குக்காக. Thank you Lord, thank you Lord, thank you Lord. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை, 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 கிருபை. இயேசுவின் நாமத்தினால சமாதானம் உண்டாகட்டும் இந்த தேசங்கள். ஒரே ஸ்தோத்திரம்ப்பா. ஒரே எகிப்தியர் மாதைகள் வந்தபோது சில நாட்கள், சில காலங்கள், சில நேரங்கள் கடந்து ஒரே இரவிலே அவைகளெல்லாம் மாறி போனது ஆண்டவரே. ஒவ்வொரு மாதைகளும் ஒரே இரவுகளிலே மாறி போகிறது நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல இந்த வைரஸ் ஆண்டவரே தேசங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் மாறி போகிறது ஆண்டவரே. இந்த வைரஸ் தொடர்ந்து தேசங்களிலே பெருகாதபடி ஆண்டவரே, இன்னும் ஒரு புதிய நபர் மேல் இந்த வைரஸ் போகாதபடி இயேசுவின் நாமத்தினாலே அழைக்கப்படட்டும். ரத்தம் தெளித்து ஜெபிக்கிறோம். ஓ கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக சிந்தின விலையேறப்பட்ட ரத்தம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு சரீரங்களிலே எஸ் லார்ட் Rivala shahatara madura baka rakatara maduri bika rakatara. Yesuவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். கிருபை, 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 கிருபை. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அதுபோல இந்த நாட்களிலே ஸ்தோத்திர இரவு பகல் பாராமல் ஆமென் வேலை செய்து கொண்டிருக்கிற டாக்டர்ஸ்களுக்காக, நர்ஸ்மார்களுக்காக, காவல்துறையினர்களுக்காக, சுகாதாரத்துறையினர்களுக்காக, ஸ்தோத்திர வணிகத்துறையில் இருக்கிறவர்களுக்காக நம் ஆண்டுடைய சமூகத்திலே பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் பல செய்திகள் பார்க்குறோம், பல வீடியோ வாட்ஸ்அப்ல வருது, ஃபேஸ்புக்கில் வருது. அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை. ஸ்தோத்திரம் நிறைய வருது. ஒவ்வொருவரும் போடுற டாக்டர்ஸுடைய வாட்ஸ்அப் வீடியோ, நர்ஸ்மார்களுடைய வீடியோ, ஸ்தோத்திரம் காவல்துறையினுடைய வீடியோ, கண்ணீர் பார்க்கும்போது வேதனையாக இருக்கு. ஸ்தோத்திரம். நம்ம சுகமா வீட்டில் தங்கி இருக்கிறோம், நம்ம பாதுகாப்பா வீட்டில் தங்கி இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரனால் அவன் இரவு பகல் ஸ்தோத்திரம் அவங்களுக்கு என்ன தலைவிதியா? ஆமே. ஆனா இரவு பகல் ரோட்ல
டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாங்க, பாதுகாப்பின் பணியில நிற்கிறாங்க, பிரயாணம் பண்றாங்க, ஸ்தோத்திரம், மருத்துவமனையில வேலை செய்யறாங்க. கர்த்தாவே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜெபிக்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினாலே பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்க தங்கள் குடும்பங்களோடு சந்தோஷமாய் இருக்க, குடும்பத்தினரோடு சந்தோஷமாய் வாழ ஆண்டவரே கர்த்தரை பாதுகாத்துக் கொள்ளுவீரா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்கு அறிமுகமான நண்பர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அறிமுகமான மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுக்கு அறிமுகமான நர்ஸுகளுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுக்கு அறிமுகமான காவல்துறையினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள, அவர்கள் வேலை செய்கிற மருத்துவமனைகளிலே கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் வேலை செய்கிற ஆண்டவரே காவல்துறை எல்லைகளிலே கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை தீங்கு தொடாதபடி ஆண்டவரே, இந்த பொருளாத வியாதி அவர்களை தொடாதபடி கர்த்தர் இம்மட்டும் காத்து வருகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இனியும் உம்முடைய கிருபையின் பாதுகாப்பு இன்னும் அதிகமாய் பெருகுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊரடங்கு ஆமென் 20ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் தளர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் ஸ்தோத்திரம், கர்த்தர் சில மாற்றங்களை ஏற்படுத்தினால்தான் அது நடக்கும். இல்லாவிட்டால் இன்னும் காலங்கள் சூழ்நிலைகள் மோசமாகத்தான் போகும். ஸ்தோத்திரம். 3ஆம் தேதி வரைக்கும் அடுத்த கட்டம் வச்சிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் நேற்றைக்கு இன்னொரு நபர் பேசும்போது இப்படி சொன்னாங்க, என்னன்னாலும் இன்னொரு 3 மாதம் 4 மாதம் சூழ்நிலைகள் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு இன்னும் அத்தனை காலங்கள் ஆகிவிடும் என்று சொன்னார்கள். ஸ்தோத்திரம். அது உண்மைத்தான் போல் தெரிகிறது. ஆனாலும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம், ஆண்டவரே இத்தனை காலங்கள் எங்களால் தாக்கு பிடிக்க முடியாத ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏற்கனவே 25 26 நாட்கள் ஆகிவிட்டது. வேலைக்கு போக முடியல, ஊழியத்துக்கு போக முடியல, ஸ்தோத்திரம், ஸ்கூலுக்கு போக முடியல, காரியங்களை செய்ய முடியல, ஆத்மாக்கு ஆதாயம் செய்ய முடியல, ஸ்தோத்திரம், சபைகளில் ஜபங்களை சரியா நடத்த முடியல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் சரியா நடத்த முடியல, ஸ்தோத்திரம், எல்லாம் தடைப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிடும் ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலை எல்லாம் மாறிவிடும் ஆண்டவரே, இப்ப இருக்கிற சூழ்நிலை எல்லாம் மாறிவிடும் ஆண்டவரே. நான் வேலைக்கு போக, அந்த ஊழியத்துக்கு போக, அந்த ஆத்துமாக்கள் ஆதாயப்பட்ட ஆண்டவரே, நாங்கள் விடுதலையோடு உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சூழ்நிலைகள் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டு பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. ஜெபமனை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் என் பிதா ஆனந்தமே. ஜெபமனை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் என் பிதா ஆனந்தமே. ஏழு போகம் இதயமதை, ஏழு போகம் இதயமதை என்றும் மாறாமல் மன்னனிடம், என்றும் மாறாமல் பாதுகார் மன்னனிடம். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், என்ன ஆத்துமமே சாய் புகழ்ந்திடுவேன், எந்த ஆத்துமமே சாய் புகழ்ந்திடுவேன். எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டு பெரிய காரியங்களை
பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, கருணையான மதியான வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தேவன், இந்த நாளிலே உடைய சமூகத்திலே உபவாசத்தோடு ஜெபத்தோடு கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காக பலனுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்திலே எங்களோடு இருந்து இணைந்த எல்லாருக்காகவும் உம்மை துதிக்கிறோம். இது பிற்பாடு ஸ்தோத்திரம் தன்னுடைய மொபைலில் ஆண்டவரே யூடியூப் வழியாக ஃபேஸ்புக் வழியாக இதை பிற்பாடு அமர்ந்து பார்க்க போகிறவர்களுக்காக ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஸ்தோத்திரம் 7 நாள் 6 நாள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க வேலை செய்யறதுக்கு. 7வது நாள் ஓய்வு நாள் ஞாயிறு ஸ்தோத்திரம். எப்பொழுது முடியும் என்று காத்திருக்கிறவர்கள் ஒரு கூட்டம். இவர்களை நிமித்தம் தேவ கோபம் தேசத்தின் மேல் வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆற்று வெள்ளத்தை போல பெருவெள்ளத்தை போல கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட எங்கள் பாவங்களை எங்களுக்கு இன்றைக்கு மன்னித்து ஸ்தோத்திரம். இனி உள்ள காலங்களிலே ஞாயிறு ஆராதனைகளை ஓய்வு நாட்களை நாங்கள் அசட்டை பண்ணாமல் ஸ்தோத்திரம் உமக்காக தொடர்ந்து நாங்கள் வைராக்கியத்தோடு வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை சார்ந்த எங்கள் விசுவாச பிள்ளைகளுக்கும் அந்த ஞானத்தையும் அந்த கிருபையையும் கர்த்தர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். பண்டிகை கால கிறிஸ்தவனாய், திருவிருந்து கிறிஸ்தவனாய், ஞாயிறு கிறிஸ்தவனாய் வாழ்கிற விசுவாச பிள்ளைகள் இந்த காலங்களிலே ஆகிலும் உணர்வடைந்து இந்த தடை உத்தரவெல்லாம் மாறின பிறகு ஆண்டவரே வாழ்க்கை உடைய சமூகத்திலே நேராக்கப்பட்ட வாழ்க்கையாய் வாழ கர்த்தர் கிருபை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெபங்களிலே பங்கெடுத்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நாளை கூட்டங்களை ஆசீர்வதியும். நாளை பரிசுத்த ஆராதனை 14 மணி நேரம் சங்கிலி ஜெபம் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஆசீர்வதித்து தார் கிருபையினால் மூடி மறைத்துக் கொள். உடைய செட்டை மறைவிலே கர்த்தரை வைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.